ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறதுக்கு நிறையா வெப்சைட்ஸ் பார்த்துருப்பீங்க, நிறையா ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கும். நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்ஷன் தான் காமிக்க போகிறேன். நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது. நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே இந்த வெப்சைட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். flowcv.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ள போங்க. இந்த பேஜ் மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். தெரியுதா? flowcv-க்குள்ள போகணும். இதுக்குள்ள லாகின் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரீ தான். இங்க பிரைசிங் இருக்கு. பிரைசிங்ல போனா ஒரு ரெஸ்யூம் ஃப்ரீயா பில்ட் பண்ணலாம். நான் பண்ணும்போது ஆக்சுவலா 3 இருந்தது. அதுக்கப்புறம் தான் இதை மாத்தினாங்க. ஸோ எனக்கு அந்த ஆப்ஷன் இன்னும் எனேபிளாவே இருக்கு. என்னால 3 கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி கவர் லெட்டரும் 1 கிரியேட் பண்ணலாம். நமக்கு 1 போதும். ஸோ ஃப்ரீ பேக்கேஜே நமக்கு போதும். இதுல போய் கெட் ஸ்டார்டட்ல நீங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னா, லாகின் வந்து உங்களுடைய இமெயிலை கொடுத்து நீங்க இந்த கிரியேட் அக்கௌண்ட்ல போய் உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்டுக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயிலை லிங்கை கிளிக் பண்ணி நீங்க பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணோடனே ரெஸ்யூம், கவர் லெட்டர், ஜாப் ட்ராக்கர், பர்சனல் வெப்சைட், சிக்னேச்சர், இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்கே பார்த்தீங்களா, நான் வந்து 3 வச்சிருந்தேன். இன்னொன்று கிரியேட் ஆகுதான்னு பார்ப்போம். கோ ப்ரீமியம் போட்டாங்க. இப்போ எனக்கு 2 வந்து இதாக இருக்கு பாருங்க, ஆக்டிவா இருக்கு. 1 இயருக்கு முன்னாடி எடிட்டட்னு சொல்லி. ஸோ இப்போ இந்த வியூ ரெஸ்யூம்க்கு போய் நான் டூப்ளிகேட் கொடுத்துப்பாங்க. ப்ரோ தான் வருது. முன்னாடி அலோவ் பண்ணாங்க. ஸோ இப்போ நான் இந்த ரெஸ்யூம்குள்ள போனேன்னா இந்த மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இருக்கும். நான் பேசிக் ஆனதுலேருந்து போய் காமிக்கிறேன். இப்போ என்னால் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து டேஷ்போர்டு, கண்டென்ட், கஸ்டமைஸ், லிங்க் அப்படின்னு இருக்கு. கண்டென்ட்ல போனால் ஃபர்ஸ்ட் செக்ஷன் உங்களுடைய நேம், டைட்டில் இதெல்லாம் இங்கே கொடுக்கலாம். இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன்ல உங்களுக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு நீங்க வந்து இங்க கிளிக் பண்ணிட்டே போகலாம். நான் இதுக்குள்ளே போய்க்கிறேன். இது ஜெர்மன். ஆமா, சரி. பர்சனல் இன்ஃபர்மேஷன்ல இங்க டேட் ஆஃப் பர்த், நேஷனாலிட்டி நீங்க ஆட் பண்ண இங்க உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இங்க டேட் ஆஃப் பர்த் ஆட் பண்ணிட்டு ஏதோ ஒரு டேட் கொடுத்தீங்கன்னா இங்க வந்துருச்சு பாருங்க டேட் ஆஃப் பர்த். எனக்கு இந்த டேட் ஆஃப் பர்த் காலம் இங்க வேண்டாம் அப்படின்னு பண்ணீங்கன்னா இங்க நீங்க டெலிட் பண்ணிக்கலாம். பாஸ்போர்ட் ஐடி வேண்டாம்னு சொன்னீங்கன்னா இங்க டெலிட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இது கஸ்டமைசபிள். உங்களுக்கு இது இங்க என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நீங்க இங்க கொடுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இது எனக்கு வேண்டாம், ஏன்னா அந்த வெப்சைட்லாம் இனிமே ஆக்டிவா இல்லை. ஸோ நான் இதை டிலீட் பண்றேன். ஸோ என்னுடைய நேமு, லொகேஷன், இது இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் இருக்கு. இப்போ கிட்ஹப் இருந்ததுன்னா நீங்க கிட் கொடுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஸோ இந்த மாதிரி இந்த டாப் செக்ஷனை வந்து நீங்க பர்சனல் டீட்டெயில எடிட் பண்ணிக்கலாம், என்ன வேணுமோ. அடுத்தது ப்ரொஃபைல். இங்க ப்ரொஃபைல் செக்ஷன் இருக்கு இல்லையா, அதோடைய டைட்டில் நீங்க வந்து இங்க என்ன வேணாலும் மாத்தலாம். இங்க மாத்த உங்களுக்கு இங்க ரைட் சைட்ல காமிச்சிட்டே வரும். டிக் கொடுத்துட்டீங்கன்னா சேவ் ஆயிடும். இங்க நீங்க உங்களுடைய டேட்டாவை ஃபில் பண்ணிக்கலாம். இந்த புல்லட் பாயிண்ட்ஸ், அப்புறம் இந்த ஜஸ்டிஃபிகேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ முடிக்க சேவ் பண்ணீங்கன்னா இங்க ரைட் சைட்ல உங்களுக்கு ப்ரிவியூ காமிச்சிட்டே வரும், எப்படி இருக்கும் உங்க ரெஸ்யூம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹவுஸ் பில்டிங் அப்படின்னா என்னுடைய டிகிரிஸ் என்னென்னலாம் படிச்சிருக்கேன் அப்படின்னு இங்க நீங்க பிளஸ் கொடுத்து, இது நான் வந்து ஜெர்மன்ல டைப் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ்ல தான் வரும். அதனால நீங்க வந்து என்ன வேற லாங்குவேஜ்ல இருக்க போதும்னு யோசிக்காதீங்க. ஸோ உங்களுடைய டிகிரி, எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, எந்த சிட்டி, என்னைக்கு கம்ப்ளீட் பண்ணீங்க, இந்த ஆப்ஷன் எல்லாம் நீங்க இருக்கலாம். இங்க வந்து டோன்ட் ஷோ ஒன்லி இயர் வேணும்னா இயர் மட்டும் காட்டும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கூலான ஆப்ஷன்ஸ். இதெல்லாம் நீங்க நல்லா யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அடுத்த செக்ஷன் வந்து நான் என்னென்ன லாங்குவேஜ்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நான் இங்க கொடுத்துருக்கேன். அப்புறம் ஸ்கில் செட், சர்டிஃபிகேட், இது வந்து இந்த மாதிரி ஒரு செக்ஷனா நீங்க ஆட் பண்ணலாம். இங்க ஆட் கண்டென்ட் இருக்கு. எனக்கு
இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் கண்டென்ட் கொடுத்து இவ்வளோ கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ரெஸ்யூமில் இதை தாண்டி வந்து நமக்கு வரப்போகிறது இல்லை. கண்டிப்பாக இதுக்குள்ளே மட்டும்தான் ரெஸ்யூம் இருக்கும். இதுலேயே நிறைய தேவைப்படாது, நீங்கள் டெலீட் பண்ணுவீங்க. ஏன்னா இப்போ ரெஃபரன்ஸ்லாம் அவ்வளோவா யாரும் கேட்கறது இல்லை. ரெஃபரன்ஸ் காலம் வேணும்னா இந்த கண்டென்ட்டில் நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்கன்னா ரெஃபரன்ஸ் வந்துடும். இந்த ரெஃபரன்ஸில் டெஸ்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துடலாம். அவங்க என்ன ஜாப் டைட்டில் இருக்காங்க, எங்கே இருக்காங்க, அவங்க இமெயில், ஃபோன் நம்பர் சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ்னு ஒரு காலம் ஆட் ஆகிடும். இப்போ இந்த காலம் வந்து என்ன ஐகான் வேணும், ஐகான் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த ஐகான் கூட இங்கே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஸோ இதுதான் கண்டென்ட் முதல் செக்ஷன். இங்கே ஏன் ஐகான் வரல? ஓகே கஸ்டமைஸ்ல இருக்கும். நான் ஐகான் ஆஃப் பண்ணியிருப்பேன். சரி, இது வந்து கண்டென்ட். உங்கள் ரெஸ்யூமில் என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் உங்களுடைய கண்டென்ட், அதெல்லாம் இங்கே கொடுத்து வச்சுடுவீங்க. அடுத்தது கஸ்டமைஸ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கான டெம்ப்ளேட்ஸ் இங்கே இருக்கும். இவ்வளோ டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. நீங்கள் இதில் ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு டெம்ப்ளேட் ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்டை நீங்கள் மாற்றி பார்த்துட்டு செலக்ட் பண்ணலாம். ஒன்றே ஒன்று தான் அலௌடு. நீங்கள் அதிலே தான் ஓவர் ரைட் பண்ண முடியும். அதனால ஒன்று தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு ரெஸ்யூம் தான், ஸோ ஃபுல்லாக ஃப்ரீ. நீங்கள் எவ்வளோ தடவை வேணாலும் மாற்றி பார்க்கலாம். இந்த லே அவுட்டில் எப்படி வேணும், டாப் பாட்டம் வேணுமா, லெஃப்ட் ரைட்னா இப்படி வந்துடும், ரைட் லெஃப்ட்னா மாறி வரும். ஸோ உங்கள் லே அவுட்டுக்கு நீங்கள் மாற்றலாம். எவ்வளோ காலம், இது ஒரு காலம் தான், இது 2 காலம், இது 3 காலம். ஸோ உங்களுக்கு தேவையான செக்ஷன் வைக்கலாம். இன்னொரு விஷயம் எனக்கு பிடிச்சது என்னன்னா, இதில் நீங்கள் செக்ஷன்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு ஹவுஸ் பில்டிங் முதல்ல வேணும்னா நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா இங்கே மேலே வந்துடும். இது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நம்ம கேன்வாவில் கூட ரெஸ்யூம் பண்ணலாம், ஆனால் அதில் வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் நவுத்தி கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கும். இவ்வளோ வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி வேண்டாம்னா அந்த செக்ஷனை நீங்கள் டெலீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கலர் ஸ்கீம், உங்களுக்கு தேவையான கலர் ஸ்கீம், எந்த ஆக்சென்ட், இந்த கலர் வந்து நேம்க்கு, இங்கே பாருங்க, நேம் கொடுத்தா எனக்கு நேம்க்கு அப்ளை ஆகுது. நேம்க்கு வேணுமா, ஹெட்டிங் வேணுமா, இது எல்லாமே நீங்கள் விளையாடி பார்க்கலாம் ஃபுல்லாக. ஃபாண்ட் சைஸை நீங்கள் இப்படியே நீங்கள் டிக்ரீஸ் பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லைனுடைய ஹைட்டு, பாட்டம், மார்ஜின் எல்லாமே, ஃபாண்ட் இது எல்லாமே நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டில் இதெல்லாம் ப்ரொஃபஷனல் ஃபாண்ட், அதனால இது மட்டும் தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மீறி ஃபாண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இல்லை. அது இதுவே நமக்கு போகிறோம். அப்புறம் ஹெட்டிங் என்னென்ன, எப்படி வேணும், இப்படி வேணுமா, இல்லைனா இந்த மாதிரி வேணுமா, இப்படி கொடுத்தோன்னா ஃபுல்லாக நமக்கு லைன் வருது, அந்தந்த செக்ஷனுடைய ஹெட்டிங். அப்புறம் என்ட்ரி லே அவுட், இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்தோன்னா என்ன ஆயிடுது, இயர் ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்துடுது, கேலண்டர், லொக்கேஷன், அப்புறம் டீட்டெயில். நான் இப்படி கொடுத்துக்கிறேன். இண்டென் பாடி, ஹெட்டர் எப்படி வேணும், இதான் நான் காமிச்சேன். இப்போ நான் ஹெட்டர் வந்து நான் ஃபோட்டோ கொடுக்கல, நான் இப்படி கொடுத்தேன்னா எனக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்படி கொடுத்தா ரைட் சைடுக்கு போயிடும். சென்டர் கொடுத்துருக்கேன். இங்கே ஐகான்ஸ் ஓகே, மேலே இருக்கிற ஐகான். அப்புறம் நேமோடைய அந்த நேமுக்கு மட்டுமே லார்ஜ் சைஸ் வேணுமா, எந்த ஃபாண்ட் எப்படி இருக்கணும், ஜாப் டைட்டில், ஒரு செக்ஷனுக்குமே வந்து கொடுத்து. இப்போ ஃபோட்டோ வந்து வேணும் அப்படின்னா நம்ம ஃபோட்டோ இங்கே கண்டென்ட்டில் போய் ஆட் பண்ணணும். இங்கே கண்டென்ட்டில் ஹெட்டிங்கில் ஃபோட்டோன்னு ஒரு செக்ஷன் இருந்தது, ஒரு இடத்துல அப்லோட் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க, பாஸ்போர்ட் ஐடி. சரி, நீங்கள் உள்ள பாருங்க என்னன்னு. ப்ரொஃபைல் இதுவா இல்லை, இது சைட்டு கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டாங்க. நாம எப்போவாது தானே யூஸ் பண்ணுறோம், நம்ம டெய்லி ரெஸ்யூம் அப்டேட் பண்ணுவோமா, வேலைக்கு அப்ளை பண்ணும்போது பண்ணுவோம், அதோட நம்ம விட்டுருவோம். கரண்ட்லி யூ டோன்ட் ஹேவ் அ ஃபோட்டோ. சரி, ஃபோட்டோ மேலே இருக்குவாங்க, நான் பார்த்தேன்னா சொல்கிறேன். இப்போ ஃபுட்டரில் பேஜ் நம்பர் வேணுமா, நான் கொடுக்கல. பேஜ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு 1 of 4, இமெயில் வேணுமா, நேம் வேணுமா, அந்த மாதிரி. அப்புறம் டேட்டோடைய ஃபார்மேட் என்ன, மந்த், டீலிமிட்டர், எந்த டைப், A4 வேணுமா, யூஎஸ் லெட்டரா, அட்வான்ஸ்டு லிங்க் ஐகான் எப்படி வேணும், கிளிக் பிடிஎஃப்ல வந்து இப்போ கிளிக் பண்ணி வெளியில் ஓப்பன் பண்ணுற மாதிரி வேணுமா. அப்புறம் ஸ்கில் செட்டு,
ஸ்கில்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருந்ததுன்னா இங்க இருக்கு. அது வந்து 3 கிரிட்டா எனக்கு வேணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 3 காலம். லாங்குவேஜ், அப்புறம் இன்ட்ரெஸ்ட், சர்டிஃபிகேட், ப்ரொஃபஷனல். நம்ம கிட்ட இங்க இருக்கிற ஒரு ஒரு செக்ஷனுக்குமே வந்து இங்க வந்துடுச்சு அதோடைய கஸ்டமைசேஷன். டிஃபால்ட்டா அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, எல்லா செக்ஷனுக்குமே இவங்க கொடுத்துட்டாங்க இங்க. அவ்வளோதான். ஸோ இதை நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா இங்க டவுன்லோடு கொடுத்துட்டா உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும் பக்காவா. இந்த பிடிஎஃப் நீங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா யாருக்காவது ஷேரும் பண்ணலாம். எவ்வளவு ஈஸி இல்லையா? இது வந்து இது கொஞ்சம் எனக்கு அதோ இருக்கு பாருங்க போட்டோ. இங்க பர்சனல் டீடைல்ல இங்க ஐகான் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போட்டோ வந்துடும். நீங்க உங்களுடைய போட்டோவை கொடுத்து அப்லோட் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் நான் ஏதோ ஒரு போட்டோ கொடுக்குறேன். இந்த போட்டோ செலக்ட் பண்ணனா எனக்கு இது வந்து அப்லோட் ஆகிடும். இங்கே வந்துடுச்சு. இந்த போட்டோ எனக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த கஸ்டமைஸ்ல போய் நான் போட்டோங்கிற இடத்துல அதை ஆஃப் பண்ணிடுவேன். ஹெட்டிங்ல எனக்கு போட்டோ தேவையில்லை. லேஅவுட் டெம்ப்ளேட் ஒரு இடத்துல பார்த்தோம்ல போட்டோ. இந்த போட்டோ இங்க வரணுமா, போட்டோ இங்க வரணுமான்னு. ஆனா இந்த போட்டோ வேணுமா வேணாமாங்கிறது இங்க ஒரு இடத்துல ஆஃப் பட்டன் இருக்கும். ஷோ போட்டோ அப்படின்னு அது மாத்திட்டாங்க. சரி, ஆனா இருக்கும். நீங்க தேடி பார்த்தீங்கன்னா இருக்கும். போட்டோ இந்த மாதிரி ஒரு செக் பாக்ஸ் வரும், போட்டோ அப்படின்னு. நேம், ஹெட்டிங், ஹெடர் லைன், ஸ்பேஸ், என்ட்ரி, லேஅவுட், ஹெடர், அதோ இருக்கு. போட்டோல வந்து ஷோ இங்க இருந்துச்சு பாருங்க. அது கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. நான் யூஸ் பண்ணி ரொம்ப மாசம் ஆயிடுச்சு. இங்க போட்டோல வந்து ஷோ எடுத்துட்டேன்னா எனக்கு மறந்துடுச்சு. கிரே ஸ்கேலா வேணும்னா பிளாக் அண்ட் ஒயிட்டா வந்துடும், போட்டோ மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. நான் ஒரு 2 வருஷமா இதை யூஸ் பண்ணேன். 2 வருஷம் முன்னாடிலேருந்தே இதை யூஸ் பண்ண பல பேருக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்குறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக அப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் இது உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். இது பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு உத்வேகமாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, நம்ம பண்றது வந்து 2 பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. சரி, இந்த மாதிரி மீண்டும் ஒரு ஒரு உபயோகமான ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம். டேக் கேர். பை பாய். உடம்ப பார்த்துக்கோங்க.